இந்த மீனோட ஹைலைட்டே என்னன்னா அந்த மீன் உடையவே உடையாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும் மீன். வந்துருச்சு பார்க்கும்போதே தெரியும். சுடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட மதிய ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம மதியத்துல என்னென்னலாம் செய்தோம் அப்படிங்கறத வீடியோவா பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முந்தி நம்ம மதியத்துக்கு என்ன சமைக்கலாங்கிறத நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வெலை மீன். இதை நான் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த மீனை வச்சுதான் நம்ம குழம்பும் மீன் ஃப்ரையும் பண்ண போறோம். இன்னைக்கு மதியத்துக்கு இதுதான் சமையல். இப்ப இதுல கொஞ்சமா எடுத்து நம்ம ஃப்ரைக்கு மசாலா போட்டு வச்சிடலாம். இப்ப பாருங்க, நம்ம இந்த மீனெல்லாம் ஃப்ரை பண்ண போறோம். இது குழம்பு வைக்க போறோம். எடுத்துக்கலாம். இந்த மீனுக்கு நம்ம மசாலா போட்டு வச்சிடலாம். முதல்ல உப்பு சேர்த்துப்போம், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த மீன்ல நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் மீன் மஞ்சள் கலர்ல இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மசாலா நானே அரைச்சதுதான். எப்படின்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், பூண்டு, வெங்காயம், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை அதுல அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா இந்த மசாலா நம்மளே அரைச்சி செய்யும் போது நல்லா இருக்கும். நான் அதனாலதான் நானே அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மீன்ல மசாலா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் படுற மாதிரி மசாலா தடவி வச்சுட்டோம். இவ்வளவுதான் மீன் ஃப்ரை. இது கொஞ்ச நேரம் மீன்ல அப்படியே நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். புளி ஊற வச்சு வச்சுட்டேன். மாங்காய், முருங்கைக்காய் போட்டு தான் வைக்க போறேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மீன்ல மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சா. அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், தக்காளி, வெந்தயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இப்ப நம்ம நல்லா மண் சட்டி வச்சிருக்கோம். மண் சட்டியில மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துப்போம். இப்போ இது கூட கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் கடுகு. இப்போ நம்ம வெட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியதுதான். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில நல்லா வதங்கணும். அது வரையும் வெயிட் பண்ணுவோம். எப்பவுமே மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் புளி கரெக்டா நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பாருங்க, இங்க பாருங்க, இந்த அளவு எடுத்திருக்கேன். நல்லா 100 கிராம் இருக்கும் இந்த புளி. இது நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா புளி தண்ணி இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு நல்லா தூசியெல்லாம் இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டோம். இதுல மிளகாத்தூள் சேர்க்க போறோம். இந்த மிளகாத்தூள் எங்க வீட்டிலேயே அரைச்சிது. இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்து நம்ம அப்படியே கரைச்சிக்க வேண்டியதுதான். நம்ம கையாலே இந்த மாதிரி நல்லா திக்கா கரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நம்ம அந்த புளி தண்ணியிலே நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இது மாதிரி மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண குழம்பு வந்து சேர்த்துடலாம். குழம்பு நம்ம ஊத்தியாச்சு. நல்லா கொதி வர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து குழம்பு தாளிச்ச உடனே முருங்கைக்காய் வந்து ஒரு முருங்கைக்காய் வெட்டி போட்டிருந்தேன். நல்லா முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு கொதிக்கும் போதே சேர்ந்து வெந்துருச்சு. இன்னும் மாங்காய் போடல. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீனும் மாங்காவும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து கரையவே கரையாது. எல்லா மீனுமே டக்குன்னு கரைஞ்சிரும். ஆனா இந்த மீன் மட்டும் கரையாது. நல்லா வெந்தா கூட கரையாது சீக்கிரமா. இது கூட வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மாங்காவும் மீனும் வேகிற வரையும் நல்லா மூடி வச்சு அடுப்பை சிம்ல வச்சு வேக வைப்போம். பாத்தீங்கன்னா மீன் வந்து நல்லா மீன் நம்ம போட்ட மாங்காவும் சூப்பரா வந்துருச்சு. இப்ப மீன் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மீனோட ஹைலைட்டே என்னன்னா அந்த மீன் உடையவே உடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும் மீன். இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மூடி வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிடலாம். மீன் ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுடலாம். மீன் பாத்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும். மீன்லாம் எடுத்துடலாம். கொஞ்சமா தக்காளி ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ரசத்தை வந்து தாளிச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம என்னென்ன செய்திருக்காங்களா பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்தது சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த வேலையை செய்யலாம். பாத்தீங்கன்னா சாதம், நல்லா மீன் குழம்பு, மாங்காய் போட்டு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான் வேலையெல்லாம். இன்றைக்கி சமையல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.